நேற்று திருவள்ளூர் எஸ்சி ஆஃபீஸில் சங்கீதா அக்கான்றவங்க என் மேலே ஒரு குற்றச்சாட்டு தெரிவிச்சுக்கிறாங்களாம். அந்த குற்றச்சாட்டு உண்மையிலும் பொய்யான குற்றச்சாட்டு. அவங்க மகளிர் அணியில் இருக்காங்க. கட்சிக்கு சேர்ந்து 2 வருஷம் ஆகுது. அவங்க பதவி கேட்டாங்க. பதவி ஒழிச்சவங்களுக்கும் யார் சீனியரோ அவங்கள தலைமை முடிவு பண்ணணும். தலைமை முடிவு பண்ணது நான் செயல்படுத்துவேன். அதுபோல் சொன்னேன். அவங்க அது பொறுக்க முடியாமல் தேவையில்லாமல் என் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்துக்கிறாங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது என் பேரையும் எங்கள் கட்சி பேரையும் கெடுக்கிறதுக்கு திமுக தூண்டுதல் பேரில் அவங்க பண்ணுறாங்க. அந்த அக்கா அவங்க என் சகோதரியாக தான் நினச்சி நான் கட்சியில் அவங்கள இப்போ சேர்த்துக்கணும். அவங்களும் என் கூட சேர்ந்து பயணித்தாங்க. பதவி கேட்டாங்க, பதவி தரலன்ட்டு இது போல் பொய்யான புகாரை திமுக தூண்டுதல் பேரில் நேற்று கொடுத்துக்கிறாங்க. என்ன தளபதி பூந்தமல்லி தொகுதி வேட்பாளர் அறிவித்தார். பொதுச் செயலாளர் அவர்களும் ஆசையுடன் என்னை அறிவித்தாங்க. அதை பொறுக்க முடியாமல் அவங்க கூட சேர்ந்துன்னு ஒரு 4-5 பேர் இவரை எதனா பழி வாங்கணுன்ட்டு உடனே நேற்று பண்ண வேலை தான் இது. நான் அது போல் ஆள் இல்லை. எங்கள் கட்சிக்கார மகளிர் அணிகள்லாம் கேளுங்க. நான் எல்லாருக்கிட்டையும் அக்கா தங்கச்சி போல் தான் பழகுவேன். அதுபோல் எந்த தவறும் நான் செய்ய மாட்டேன்.